செவ்வாய்க்கிழமை மச்சானுக்கு வந்து பர்த்டேங்க. ஸோ நைட்டு டின்னருக்கு மட்டுமே வெளில வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வரும்போது மணி ஒரு 10 கிட்ட ஆயிடுச்சுங்க. ஸோ மறுநாள் காலையில் தான் நான் விலாக் வந்து கண்டினியூ பண்ணேன். லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். சரி காலிஃப்ளவர் வச்சு அதை ட்ரை பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. நான் வந்து இதில் வந்து சில்லி மட்டும் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே எனக்கு செய்யவும் தெரியாது, ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ இந்த டைம் வந்து நம்ம ஏதோ யோசித்து கிரேவி மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து கிரேவி ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சுங்க. நான் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் வந்து அது எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து பெருசாக சமைக்க எதுவுமே தெரியாதுங்க. இந்த ரீசெண்ட் டேஸில் தான் அம்மாட்ட கேட்டு ஒவ்வொன்றா வந்து சமைச்சிட்ருக்கேன். ஸோ வந்துட்டு ஃபைனலாக காலிஃப்ளவர் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க. கூட வந்து உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருந்தேன். இது வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்குங்க. தம்பிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு சாமி கும்பிட்டோம். அவனுக்கு வந்து 8 மந்த் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்துட்டு அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்தான். அக்கா வந்து அவல் பாயாசமும் சுண்டலும் வந்து சாமி படைக்கிறதுக்காக வச்சோம்.